வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலலாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்த உடனே என்ன ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வந்து இது நம்ம பேட்டர்ன் ஆச்சே அப்படின்னு இந்நேரத்துக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இந்த சேனலை அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய சேனலில் உள்ளே போய் பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற 47 வீடியோவையும் பார்த்துருங்க. சில வீடியோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் கூட இருக்கும். பொறுமையாக வந்து பாருங்கள். பார்த்துட்டு நிறைய பயிற்சி பண்ணுங்கள். உங்களாலையும் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏர்லியராகவே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நிறைய இதை பயன்படுத்தி ப்ராஃபிட்ஸும் வந்து பண்ண முடியும். இந்த 2025 வருஷம் பிறந்த உடனே நான் வந்து சொன்னேன், இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. எப்படி நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை மட்டும் கற்றுக்கோங்க. அது மட்டும் போதும் இந்த வருஷத்துக்கே நீங்கள் ட்ரேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் மட்டும் ட்ரேட் எடுங்க, இல்லை எடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மறுபடியும் வந்து அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம பேட்டர்ன் நேற்றுக்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருந்தோம். போன பதிவில் வந்து ப்ரைஸ் நல்லா வந்து மேலே போயிருந்தது. கொஞ்சம் ஒரு புல்பேக் வந்துட்டு நல்லா மேலே போயிருக்குது. இன்றைக்கி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஒரு சின்ன புல்பேக் வருவான். அது எவ்வளோ தூரம் வேணாலும் வருவான். இவ்வளோ தூரம் வருவான், இல்லை இங்கிருந்தே போயிடுவான், இல்லைனா இன்னும் கூட கீழே வந்து இந்த லெவல்லேருந்து போவான். எந்த இடத்துலேருந்து எப்படி போவான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி கூட உங்களுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்குது. இங்கிருந்து கூட ஃபால் ஸ்டார்ட் ஆகலாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து புல்பேக் வந்துட்டு மேலே போகலாம். ஏன் இந்த மாதிரி நடக்குது? இந்த படிக்கட்டில் போகிறான் வரான்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதான் நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தது மார்க்கெட்டு. இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்றைக்கி இந்த பேட்டர்னில் பர்ஃபெக்டாக நடந்து ஆரம்பித்த உடனே வந்து ப்ரீவியஸ் ஹைக்கே போச்சு ப்ரைஸு. ஆனால் தொடர்ந்து ஃபாலோ ஆச்சு. இதை ட்ரெண்ட் லைன் இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை ஏறக்குறைய அந்த லெவலுக்கு வந்துருச்சு. வந்து தான் க்ரீனில் வந்து மேலே போச்சு ப்ரைஸ். அடுத்த புல்பேக் இங்கே தான் வந்தது. திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வரும்போது புல்பேக் இங்கே தான் வந்தது. மேலே போய் கீழே வரும்போது புல்பேக் இங்கே தான் வந்தது. எப்படி போயிருக்கிறான்? படிக்கட்டில் ஏறி அவன் பாட்டுக்கு மேலே போயிருக்கான். இந்த இடத்துல வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறான், அரை மணி நேரத்துக்கும் மேலே. அதுக்கப்புறமா என்ன இருக்குது? பொறுமையாக கீழே வந்துருக்குறான். கீழே வந்துட்டு மேலே போகும்போது இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சது. நல்ல வால்யூம் கேண்டில் ஒன்று வந்தது. அது எந்த இடம் வரைக்கும் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் வந்தது. இப்போவே நீங்கள் ஐடென்டிஃபை ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. கீழே வரும்போது வந்து ஒரு லோவாக வச்சுக்கிட்டே வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா அவன் இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இதை பிரேக் பண்ணான்னா கண்ணாப்பினான்னு கொஞ்சம் வந்து மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்தீங்க, இந்த மாதிரி வந்து அடுத்த புல்பேக் வரும்போது தொடர்ந்து வந்து மேலே போயிட்டு இருந்தது அப்படின்ட்டு. இதே விஷயந்தான் இங்கே நடந்துருக்குது. இங்கே ஃபுல்லாக அதான் நடந்துருக்குது. என்ன பண்ணியிருக்கிறான்? மேலே போயிட்டு புல்பேக் வந்து 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 தான் போயிருக்குது ப்ரைஸ். இங்கே ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட்டடாக நடந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து இவ்வளோ ரேடியஸோடு வந்து நடந்துருக்கு. அது பெரிய லெவலில் வந்து நடந்துருக்குது. ஆனால் அதே தான் நடந்தது. அதனால் தொடர்ந்து இந்த விஷயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நேற்றுக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கேள்விகள் பார்த்தேன். அது என்னென்னா, நிஃப்டி வந்து நீங்கள் 23,500 to 700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் 23,300 ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணீங்க. எதையோ எடுத்துருங்கன்றேன். எதை வேணாலும் எடுங்க. ரொம்ப தள்ளி போகாதீங்க, ரொம்ப தள்ளி கீழேயும் போகாதீங்க. நான் அது வந்து மந்த்லி ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து சொன்னேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. அதாவது ஃப்யூச்சரை பார்க்கணுமா, ஸ்பாட்டை பார்க்கணுமா, அந்த ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் அதுக்கான கிளாரிட்டியாக ஒரு வந்து பதில் கிடச்சிது அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ட்ரேடிங்கில் என்னென்னமோ சாதனைகள் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு விஷயமே இல்லை. அப்படிங்கிறது பிகினர்ஸ் கைடில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுக்கணும்.
ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 5400 எடுத்துக்கோங்க, தப்பில்ல. 5500 எடுத்துக்கோங்க, 5600 எடுத்துக்கோங்க. இதனால நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. நீங்கள் இந்த ஆல்ஃபா, காமா, தீட்டா, மெல்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு அலங்கார சொற்கள்லாம் கேட்டு 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 பழகியிருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க, சரியா? அன்னன்னைக்கு ட்ரேட் எடுத்து அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை பற்றி கவலையே கிடையாது. அதே மாதிரி சிலர் கேட்குறது உண்டு, எனக்கு வந்து டைமே இல்லை, நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணணும், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஸ்விங் ட்ரேட் பண்ணணுமா? அதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு இன்வெஸ்டராக வரணும்னு நினைக்கிறீங்க. இன்வெஸ்டராக வரணும் அப்படின்னாலே முதல் தகுதி பணம் நிறைய வேணும். யூ நீட் மோர் கேபிட்டல். நிறைய கேபிட்டல் வந்து உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வாங்க, ஒன்றும் தப்பே இல்லைங்க. நீங்கள் ஒரே ஒரு சினாரியோ மட்டும், நான் நிறைய சினாரியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரே ஒரு சினாரியோ இதில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன நினச்சிங்க, இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுதுங்க, ப்ரைஸ் வந்து மேலே போகுது, நல்ல புல்லிஷாக மேலே போகுது. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் எடுத்துட்டீங்க, கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பை ட்ரேட். அது என்ன லெவல், அது என்ன லெவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் பண்ணி பார்த்துருவோமா? நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை, சும்மா அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, இந்த இதில் நல்லா புல்லிஷாக போகுது, ஓகே நல்லா விழுந்துருக்குறான், விழுந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் வருது, நம்ம ஒரு பை ஒன்று பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையை பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த பையை நீங்கள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க, நீங்கள் பார்க்கல, சரியா? பிகாஸ் உங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஸ்விங் ட்ரேடிங் தான் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 500ன்னு வச்சுப்போமே, ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்கட்டுமே, 5500 நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பையை எடுக்கிறீங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்குது. ஸோ கீழே விழுந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் ஒரு நல்ல க்ரீனாக வந்த உடனே பை பண்ணிட்டீங்க, சும்மா பண்ணிட்டீங்க. 5500லேருந்து ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போச்சு? 48,500க்கே போயிடுச்சு. 48,500, 2000 புள்ளி கீழே போயிடுச்சு. நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க, ஷாக்கு, ஆடாடா இவ்வளோ தூரம் கீழே போயிடுச்சு அப்படின்னு. பட் ஆனால் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது. கேபிட்டல் இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்படாமல் வந்து இருக்கிறீங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எத்தனாம் தேதி இதெல்லாம் நடந்தது? ஒரு 8ஆம் தேதி வாக்கில் நடந்துருக்குது. 13ஆம் தேதி வாக்கில் 2000 புள்ளி மைனஸில் காமிச்சிட்டு இருக்குது. ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்கிறீங்க. அப்போது அடுத்து வந்து ஒரு 16ஆம் தேதி, 8ஆம் தேதி எடுக்கிறீங்க, அடுத்த 8 நாளில் வந்து ப்ரைஸ் எங்கே வரைக்கும் வந்துருச்சு? 50,000க்கே வந்துருச்சு, 50,000க்கு வந்துருக்கு. நீங்கள் எங்கே ட்ரேட் எடுத்துருக்கீங்க? 5500. எங்கே வந்தது? 50,000, 500 புள்ளி கம்மியாக வந்து வந்துருக்கு. அந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம்னு நினைக்கலாம். இல்லைனா இதை தாண்டி மேலே வந்து போகட்டும், போனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த ட்ரேடை நீங்கள் வந்து பதட்டம் இல்லாமல் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து திறந்து பார்த்து, ஓ இப்படி தான் இருக்கா, சரி சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு. அடிக்கடி நீங்கள் திறந்து நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது, சரிங்களா? அப்போ என்னாச்சு, 8 நாளில் வந்து 500 புள்ளி வந்து திரும்ப அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டான். இப்போ எத்தனை புள்ளி வந்து லாஸ்ட்டில் காமிச்சிட்டே இருக்கோம்? திரும்பவும் 49,000க்கு போயிடுச்சுன்னு வச்சோம். 49,000 வரைக்கும் போயிடுச்சு. 1,500 புள்ளி. திரும்ப என்ன பண்ணுது? 50,100க்கு வந்தது. 400 புள்ளி தான் கம்மி. திரும்ப என்ன பண்ணியிருக்கிறான்? திரும்பவும் 2,000 புள்ளி. திரும்பவும் வந்து 50,300க்கு வந்துருக்குது. கரெக்டாக 50,300. 200 புள்ளி ஷார்ட்டேஜ். நீங்கள் எடுத்த ட்ரேடுக்கு 200 புள்ளி ஷார்ட்டேஜ். கீழே போனவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு 2-3 நாளாக வந்து 50,600ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவ்வளோ தான். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். எத்தனாம் தேதி ட்ரேட் எடுத்தீங்க? 8ஆம் தேதி ட்ரேட் எடுத்தீங்க. இப்போ என்ன, இது வந்து பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 6ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும்போது தான் நீங்கள் எடுத்த இடத்துக்கே வந்திருக்குது ட்ரேடு. இது வந்து அந்த கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜான்வரி மந்த்து ஃபியூச்சர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல புக் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஜான்வரி மந்தில் வந்து திரும்ப நீங்கள் அந்த ட்ரேடை வந்து எடுத்து மறுபடியும் வந்து அதே இடத்துல வந்து இனிஷியேட் பண்ணிடணும்.
அது கொஞ்சம் கூட குறைச்சலாக வந்து இருந்து பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் சரி, மைனஸில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படியே ஹோல்ட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்விங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்விங்குக்குன்னு தனியாக எதனாச்சும் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை மட்டும் ஸ்விங் ட்ரேடிங்கை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடித்து தூள் பண்ணிடலாம் அப்படின்லாம் எந்த மெத்தடுமே இல்லை. அப்படி யாராச்சும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்பாதீங்க, சரியா? ட்ரேடிங்கில் இது தாங்க நடக்குது. சும்மா அவன் பாட்டுக்கு வந்து மேலேருந்து கீழே தொடர்ந்து வந்து வந்துகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் கீழே போக முடியலனா கொஞ்சம் மேலே வரான். அப்போ நீங்கள் டெய்லியும் இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். கீழே வந்துகிட்டே இருக்கான். ஒரு பெரிய மூவ் நடக்குது. பெரிய மூவ் நடக்கும்போது கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். இல்லையா, கம்முன்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இந்த சப்போர்ட்டுக்கு எப்போலாம் ப்ரைஸ் வருதோ அப்போ மட்டும் பை பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு சொல்கிறேன் நான். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எப்போலாம் வருதோ செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய ஃபால் ஆகுதுன்னா ப்ரைஸ் என்ன பண்ணோம், ஒரு கன்சால்டேட் பண்ணோம். இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமா ஃபால் மறுபடியும் கண்டினியூ ஆகும், இல்லைனா ஃபால் மறுபடியும் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாலுக்கு அப்புறமா கன்சால்டேஷன், இதே தான் ரைஸுக்கு அப்புறமும் கன்சால்டேஷன் தான். மேலே போச்சுன்னா கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா அப்படியே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் என்ன நடக்கும், இந்த 1, 2, 3, 4 வரைக்கும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிடலாம். செல் பண்ணலாம், பை பண்ணலாம், செல் பண்ணலாம், பை பண்ணலாம். தொடர்ச்சியாக இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்ஸை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அதனால் இந்த இன்ட்ராடே பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்விங்குக்குன்னு ஒரு மெத்தடே இல்லை. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ட்ரெண்டை பார்த்து நீங்கள் பையோ செல்லோ பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும். கேபிட்டல் நிறையா வேணும். ஒரு மாதம் ஆனாலும் அவன் மேலே வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து நிறைய நீங்கள் பயிற்சி பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸ் எதனாச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டாக்ஸில் போயிட்டு நீங்கள் பரீட்சை எழுதணும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வேலைக்கே வரணும், சரிங்களா? இனி வந்து இதை பற்றி கேட்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கமாக வந்து ஒரு வீடியோ வந்து போட பார்க்குறேன் நான். ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் நம்ம மெத்தட் தான். அழகாக வந்து படிக்கட்டில் ஏறி வந்து மேலே போயிடுது ப்ரைஸு. இந்த லெவலில் நாளைக்கு வந்து ஒரு வேளை கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி அந்த மாதிரி எதனா விஷயங்கள் நடந்ததுன்னா அடுத்தடுத்து நல்ல ஒரு ஹைக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து எப்படி வந்து ஒரு நல்லா மேலே போய் ஒரு புல் பேக் வந்ததோ, நல்லா மேலே போய் புல் பேக் வர முடியாமல் மேலே போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணான்னா இன்னும் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நிஃப்டி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்தது. என்னது, நேராக போயிட்டு ஒரு புல் பேக்கு, நேராக மேலே போயிட்டு ஒரு புல் பேக்கு. இது நம்ம பேங்க் நிஃப்டிலையும் எதிர்பார்த்தோம். நேற்றுக்கு பேசும்போது வந்து பேங்க் நிஃப்டிலையும் வந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மார்க்கெட் அப்படி தான் நடக்குது. புல் பேக் வந்தது, மேலே போயிட்டு புல் பேக்கு ஓரளவுக்கு இப்படி வந்துட்டு போகும்னு பேசினோம். ஆனால் வரல, இவ்வளோ தூரம் தான் வந்தான். வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். அது ஒரு பேட்டர்னு, அந்த பேட்டர்னில் மேலே போச்சு. ஆனால் நிஃப்டி வந்து என்னாச்சு, நிஃப்டி எதிர்பார்த்த மாதிரியே கீழே வந்துருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் கீழே எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து மேலே திரும்பிச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஹையை போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசின மாதிரி நடக்குது. அப்போ இது வந்து 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே சொல்லிடலாம். பார்த்த உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் கண்டினியூஸ் பீரிஷ்னஸோடு வந்தது மார்க்கெட்டு. புல்லிஷ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓப்பன் ஆன இடத்துலையே 20 நிமிஷமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன இடத்துலையே அந்த லெவலை கட் பண்ணவே இல்லை. தொடர்ச்சியாக கீழே வந்திருக்குது ப்ரைஸு, புல்லிஷ்னஸ் ஆகிருக்குது, நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் மேலே போகலையே. மேலே போனால் தானே போவான். அடுத்தடுத்து வந்து கீழே வந்து லோ பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா இவன் ஒன்றுமே பண்ணுறதுக்கே இல்லை. என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே தொடர்ந்து கீழே வந்துடுது. ஹையை கட்டே பண்ணவே முடியல. இந்த ஹையை கட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மார்க் பண்ண தெரியலன்னா ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் அதில் குழப்பமே இருக்காது உங்களுக்கு. இப்போ ட்ரெண்ட் லைன் எங்கெல்லாம் டச் ஆகுதோ அந்த டச் ஆகிற இடத்துல நீங்கள் கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக, ஓ படிக்கட்டில் இறங்கி தான்ப்பா வரான். என்ன எதிர்பார்த்தோம், 1 ஹவரில்
நல்லா மேலே போய் கீழே வந்தது, நல்லா மேலே போயிருந்தது, கீழே வந்துட்டு போகும்னு எதிர்பார்த்தோம். கீழே வந்ததா கரெக்டாக என்ன எதிர்பார்த்தோமோ அது நடந்தது. அது எப்படி நடந்தது? படிக்கட்டில் இறங்கி வர்ற மாதிரி தான் வந்தான். லோ பண்ணிக்கிட்டே வந்தான். இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கேயே இருக்குது, லோ பண்ணல. எல்லாமே சிக்னல் தான். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? நாளைக்கு ஐயரை பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்பைரியான ஆப்ஷன்ஸ், எக்ஸ்பைரி 23,700 கால் ஆப்ஷன் எடுத்துருக்கேன். டோட்டலாக ப்ரைஸ் கீழே விழுந்தது. இதில் எந்த விதமான வாய்ப்புமே நம்மளுக்கு இல்லை. ஒரு சின்ன இடத்துல கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு வரவே இல்லை. ஏன்? லெவலை கட் பண்ணணும். நடக்கவே இல்லை. கடைசி வரைக்குமே நடக்கும். நீங்கள் சரியாக ட்ரேட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, தப்பாக ட்ரேட் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ இது மேலே வரவே இல்லை, இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருவேளை பையில் இருந்தீங்கன்னா தப்பாக நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே சமயத்தில் நீங்கள் புட் ஆப்ஷன் 23,700 புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா என்ன இருக்குது? நேற்று ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டை விடவே இல்லை. அதே நேரத்தில் மேலே தொடர்ச்சியாக மேலே போகவே முடியல. இந்த இடம் வரைக்குமே அப்படியே இருந்துட்டு ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு. ஒரு 30 நிமிஷமாக இருந்தால் டக்குன்னு வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சு. எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். அந்த லெவல்லையே போய் முடித்தான் நேற்று. இன்றைக்கி லக்கிலி எங்கே ஆரம்பிச்சிருக்கான் பார்த்தீங்களா? அதே சப்போர்ட் நேராக மேலே வரைக்கும் போயிட்டு ஒரு புல் பேக்கு, திரும்ப மேலே போகும்போது கட் பண்ண முடியல. டேஞ்சரஸ் சிக்னல். ஏன்னா கீழே வந்துடும் அப்படிங்கிறது. கீழே வரணும் என்ன பண்ணோம்? இந்த லோவை கட் பண்ணல. திரும்ப மேலே போனோன்னா அந்த ஹையை கட் பண்ணல. என்னடா தம்பி பண்ண போகிற நீ அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் இந்த லெவலை கடைசி வரையும் கட் பண்ணல. என்ன பண்ணியிருக்கிறான்? இப்படி ட்ரெண்ட் ஆகிருக்கிறான். இங்கே எப்படி ட்ரெண்ட் ஆனா? இப்படி ட்ரெண்ட் ஆனா. இங்கே வால்யூமோட பிரேக் ஆச்சு. இங்கே எப்படி ட்ரெண்ட் ஆனா? இப்படி ட்ரெண்ட் பண்ணா. இங்கே வால்யூமோட பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சிக்னலு? தொடர்ச்சியாக ஒரு 30-35 நிமிஷமாக இந்த லெவலை கட் பண்ணவே முடியல. சரி, மேலே தான் போனானே, நல்லா மேலே போனானான்னு பார்த்தா இல்லை. கொஞ்சமாக தலையை வெளியே எட்டி பார்த்துட்டு கீழே வந்துட்டான். இதுதான் லோ, இதுதான் இது ப்ரீவியஸ் லோ. அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து மேலே போனவன் இந்த ஹையை கட் பண்ணல. கீழே வரும்போது இந்த லோக்கு வரல. மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணிட்டான். மேலே போய் புதுசாக ஹையை வச்சுட்டான். ஏன்னா பாடி க்ளோஸ் மேலே இருக்குது. கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ணல. மறுபடியும் மேலே ட்ரை பண்ணுறான், முடியலை. இந்த ஹைக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வைக்க முடியல. கீழே வரும்போது திரும்ப அங்கேயே தான். திரும்பவும் மேலே போகும்போது போக முடியலை. போக முடியாமல் கீழே வரும்போது தான் கட் பண்ணி கீழே வந்துட்டான். இதுக்குள்ளார ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னென்னா, இங்கெல்லாம் ரேஞ்சு பெருசாக இருக்குது. இங்கே போக சின்னதாகிடுச்சு. ப்ரெஷர் பில்டப் ஆகுது. இந்த ப்ரெஷர் பில்டப் ஆனால் என்ன ஆகும்? ஐதர் மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும். ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தான் நடக்கும். பிரேக் ஆகிடும். ஆனால் பிரேக் ஆகிடுச்சா? எங்கே வந்தான்? சோர்ஸ்க்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே இருந்து எங்கே போனால், எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் 49 50ன்னு வச்சுக்கோங்க. எங்கே வரைக்கும் போயிருக்கு? 150க்கு போயிருக்கு. எந்த குழப்பமுமே இல்லாமல் போயிருக்குது. ஒரு தரையும் கீழே வரும்போதெல்லாம் ரைஸ் ஆகிருக்கு. கீழே வரும்போது ரைஸ் ஆகலை, கீழே போய்ட்டு. கவனிக்க தான் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும், புரிஞ்ச மாதிரியும் இருக்கும். சரியா? இப்போது என்ன பண்ணலாம்? நம்ம இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி சும்மா அப்படி வச்சுக்கலாம். சும்மா ஒரு லைனை இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவேளை நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளார எங்கேயா வந்தானா, இந்த இடத்துலேருந்து ஒரு ஹையர் பண்ணானா என்ன ஆகும்? அடுத்தடுத்து மேலே போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். லைன் போட்டு காட்டவா? இந்த பாயிண்ட்டையும் சும்மா கனெக்ட் பண்ணி இப்படி அந்த விக்கியும் கனெக்ட் பண்ணுமா, விக்கியும் இந்த பாடி க்ளோஸையும் கனெக்ட் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு லைனை போட்டு வைங்க. இதுக்கு பக்கத்தில் நாளைக்கும் ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இது பக்கத்துலேருந்து ரைஸ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஒரே ஒரு விஷயம், இங்கே ஹை பண்ணியிருக்கான், அடுத்த ஹை இங்கே பண்ணியிருக்கான், அடுத்த ஹை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மேலே பண்ணானா ஓகே. அடுத்த ஹை இங்கேயே நின்றுட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தானா மறுபடியும் உலகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. நேற்று பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தான், என்னாச்சு, இன்றைக்கி கீழே வந்துட்டான். இன்றைக்கி இப்படி வந்து புல் பேக் வருவான்னு நம்ம வந்து எதிர்பார்த்ததுக்கு இதுவும் ஒரு காரணம், பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் காரணம். நேற்று ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இன்றைக்கி வால்யூம் ஜென்ரேட் ஆகும்னா வால்யூம் ஜென்ரேட் இவ்வளோ தூரம் வந்துச்சு. நேற்றுடைய ரேஞ்சு வந்து இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கோட ரேஞ்சு இவ்வளோ பெருசு இருக்குது. முந்தா நேற்று ரேஞ்சு இவ்வளோ தான், அதுக்கு முன்னாடி நாள் ரேஞ்சு, அடுத்த நாள் ரேஞ்சு இவ்வளோ. சரியா? அதுக்காக வால்யூம் வந்துருச்சு அதனால் நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எப்போ வந்து ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளார இருக்குதோ அதுலேருந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கோ கீழே போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வால்யூம் ஜென்ரேட் ஆகும், அதுக்கான அடிப்படை சிக்னல் அது. அதே மாதிரி சென்செக்ஸ் நிஃப்டி மாதிரியே தான், எந்த குறையும் இருக்காது. மேலே போய் கீழே வந்துருக்குது, மேலே போய் கீழே வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். நிஃப்டியை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நம்ம இவ்வளோ தான் நம்ம கணிச்சோம், இங்கேருந்து வந்து மேலே போகணும் அப்படின்ட்டு. அவன் கரெக்டாக வந்து முடியறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மேலேருந்து வேகமாக கீழே வந்தால் ஒரு ரிவர்சல் கேண்டில் மேலே போகிறான். எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணியே ஆகணும். கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல முடிச்சான் பார்த்தீங்களா மார்க்கெட்டை. இப்போ இதில் கூட நீங்கள் வந்து லைன் தான் போட்டு வைக்கணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் சும்மா அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். எப்படி கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும். இதுலேருந்து என்ன நம்ம எடுத்துக்கலாம், இது ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை எங்கேயா ஒரு இடத்துல இப்படி போய் வச்சுட்டு இப்படி கீழே வந்துட்டு கீழே வர முடியாமல் மேலே போனான்னா அப்படியே மேலே போய் வாய்ப்பு நிறைய இருக்குது. எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்குது, ஏற்கனவே ட்ரெண்டு எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ இங்கேருந்து தான் இந்த ட்ரெண்டு ஆரம்பிச்சது, விழ ஆரம்பிச்சது. இந்த ரேஞ்சுக்கு போனோன்னா தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இது ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாகவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா என்ன விஷயம் புரிய ஆரம்பிச்சதுனாலே சந்தோஷமாயிடும். விஷயம் புரியலைனா தான் என்னடா இது எப்படியும் ஒரே போர் அடிக்கும். என்ன பண்ணுறான், லோ பண்ணிகிட்டே வரான். ஒருவேளை நீங்கள் பையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த லெவலை கட் பண்ணவே கூடாதுப்பா. கட் பண்ணானா கீழே போயிடுவானு, அழகாக கட் பண்ண கீழே போயிட்டான். கீழே போனோன்னா அப்படியே போயிடுவானா, இல்லவே இல்லை, ரிவர்ஸ் வருவான். எப்படி வருவான், ஒரு கண்டினியூஸ் பியரிஷ்னஸ்னால் ஒரு புல்லிஷ்னஸ் வந்துன்னா அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 50% வர வாய்ப்பு இருக்குது. இது கண்டினியூஸ் கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குரூப்பில் டூப்பு, அதுக்கப்புறம் தான் கீழே வந்தது. ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது, மேலே போயிடுச்சு. கண்டினியூஸ் பியரிஷ்னஸ், புல்லிஷ்னஸ் மேலே. கண்டினியூஸ் பியரிஷ்னஸ் வரல, ஒரே இடம் மேலே போயிட்டு. இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும், வால்யூமோட பிரேக் ஆகும். எங்கே போகும், அடுத்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். நடந்துக்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், பழகிடுச்சு. பார்த்து பழகிடுச்சு. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து போகுது. அப்போ இது இவ்வளோ தூரம் வருமா, வந்துட்டு மேலே போகுமா தெரியல, வரலாம். வந்ததுன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் பை. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லெவல் இருக்குது. இப்படி மேலே போனவன் இப்படி வந்து மேலே போனவன் ஒரு புல் பேக் வந்து தான் மேலே போயிடுறான். அப்போ இப்படி கீழே வரும்போது இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இதை கட் பண்ணானா தான் கீழே வரான், கட் பண்ணலன்னா மேலே போயிடுவான். நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மேலே திரும்பிட்டான்னா, ஹையர் ஐ பண்ணிட்டு போயிட்டான்னா, இந்த மாதிரி நடந்ததுன்னா மேலே போய் கீழே வந்து தான் இங்கிருந்து வந்து மேலே போயிட்டு கீழே வந்துருக்குது, மேலே போயிட்டு கீழே வந்துருக்கு. அப்போது இந்த மாதிரி வந்து ஈக்குவல் லெவல்லேருந்து மேலே இவ்வளோ தூரம் போச்சுல, அதே மாதிரி வரும் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை எப்படி வந்து ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பனிங்கை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். இதாச்சும் சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு, ஒரு சின்ன துளி சந்தேகம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவன் பாடு படிக்கட்டில் கீழே இறங்கி போயிட்டே இருக்கான். ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, இங்கேருந்து ட்ரெண்டு வந்துட்டு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இந்த ப்ரெஷர் வந்து ஏதோ ஒரு சைடு வந்து பிரேக் ஆகி போயிடும். அது எந்த சைடாக இருந்தால் எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு நல்லா போகும். அப்படியே மொத்தமாக கீழே போயிடுவானா, இல்லவே இல்லை, புல் பேக் வந்து தான் போவான். ஹையை வந்து அவன்
இப்படியே தான் பண்ணிட்டு போவான். நீங்கள் லைன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மார்க்கெட்டை பொறுமையாக வந்து கவனிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப்பு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது வந்து இந்த பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் மட்டும் நல்ல புல் பேக் வரல. கொஞ்சமாக புல் பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து ரிவர்சல் ஆகி நின்றுட்டு இருக்குது. அதனால் அப்போ கூட வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல. இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணானா தான் மேலே போவான்னு அர்த்தம். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். பேங்க் நிஃப்டியோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆரம்பித்தோன்னா பீரிஷாக வேகமாக கீழே வந்தானா எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம்னு நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த கேண்டில் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அடுத்த கேண்டில் க்ரீனில் மேலே போயிருக்குது. அடுத்த கேண்டில் வந்து எக்ஸாக்டாக பூ மாலை மேலே வரைக்கும் போயிருக்கான். என்ன பண்ணியிருக்கான், இதை கட் பண்ணணும். இல்லை பெருசாக விழுறானா அதோடைய 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டானா அங்கே என்னாச்சு, பேச்சுவார்த்தை நடத்தினானா, மேலே போனவன் கட 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 கடன்னு மேலே போனானா தான் மேலே போகணும். பாதியில் போய் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருந்தானா விழுந்துருவான். மறுபடியும் எங்கே வரைக்கும் வரலாம், ஒரு லோ வச்சுருக்கானா புது லோ வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வந்து வேகமாக கீழே விழுந்தவன் ஒரு க்ரீன் மேலே போயிட்டானா, வேகமாக கீழே விழுந்தவன் க்ரீனு மேலே போயிட்டான். இந்த கான்செப்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேகமாக கீழே விழுந்து புது லோ வைக்கணும். வச்சுருக்கானா இல்லை. வைக்கலனால என்ன அர்த்தம், கட் பண்ண போகிறான்னு அர்த்தம். அழகாக இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருது, ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு, மேலே பிரேக் பண்ணணும். எதை பிரேக் பண்ணணும், இதை பிரேக் பண்ணணும். இந்த லெவலில் பிரேக் பண்ணானா மேலே ஓடிடுவான். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, கீழே போய் புது லோ வைக்கக்கூடாது. மேலே வரைக்கும் வந்துட்டு கீழே வந்தான், புது லோ அந்த லோ வரைக்கும் வரல, மேலே போயிட்டான். ஹை இங்கே இருக்குது. அடுத்த தடவை வந்து மேலே வரும்போது என்ன பண்ணிட்டான், மேலே போயிட்டு கீழே புல் பேக், இவ்வளோ தான் வந்தான். இங்கேருந்து வந்து மேலே போன ப்ரைஸு புல் பேக் இவ்வளோ தான் வந்தது. இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு புல் பேக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது, மேலே போயிருக்குது. ப்ரீவியஸாக எவ்வளோ தூரம் போனோன்னா அவ்வளோ தூரத்துலேயே வந்து ப்ரைஸ் வந்து நின்றுச்சு. ரொம்ப நீங்கள் மார்க்கெட் ஆரம்பித்த உடனே இந்த இடத்துலையே ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கவே தேவையில்லை. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கிரகிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேடிங் கூட ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் ஆரம்பித்தோன்னா 15 நிமிஷத்தில் ட்ரேட் முடிச்சிருவேன் அப்படின்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆட்ஸ்லாம் பார்க்கலாம். நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. 15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, சும்மா வேடிக்கை பார்க்க போகிறீங்களா? இல்லை ட்ரேடு தானே பண்ண போகிறீங்க, சும்மா விடுங்க, 15 நிமிஷம் விட்டுருங்கன்றேன். அவன் கொஞ்சம் வந்து செட் பண்ணட்டும், ஏதோ ஒரு ஹையை செட் பண்ணிட்டோம், ஒரு லோவை செட் பண்ணிட்டோம், இல்லை கண்டினியூஸ் பீரிஷ்னஸாக வரட்டும், வந்து இந்த மாதிரி மேலே போகட்டும், அதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல. அப்படி சொல்கிறேண்ணா. நீங்கள் வேகமாக முடிச்சுட்டு ஒன்றும் பண்ண போதில்லை. கொஞ்சம் நேரம் என்ன மிட் ஒரு 11 o'clock வாக்கில் வந்து என்ன பண்ணிடுறான், வேகமாக கீழே வந்தவன் அடுத்து லோ வச்சுருக்கிறான். உங்களுக்கு கிளியராக இந்த நம்ம பேட்டர்ன் உங்களுக்கு வந்து அழகாக வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம பேட்டர்ன் தெரிஞ்ச நீங்கள் வந்து பொறுமையாக ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் 50,400 எங்கே வரைக்கும் போயிருக்குது, 50,600 போயிருக்கு. சும்மா ஒரு 12 மணிலேருந்து ஆரம்பித்தா கூட ஒரு 2-2:30 நீங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுது அப்படின்னா. சரிங்களா? அதே நேரத்தில் இன்னும் நீங்கள் லைன்ஸ் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய புரிதல் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும், ஒரு வேளை இந்த பேட்டர்னே தெரியாது உங்களுக்கு, நம்ம பேட்டர்னே உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிட்டு இதில் வந்து என்ன இருக்குது, இந்த ஹையை கட் பண்ணவே முடியல. அடுத்தடுத்த தடவை வரும்போதெல்லாம் ஹையை கட் பண்ண முடியல. இங்கே லோ பண்ணிக்கிட்டே வருது ப்ரைஸு. அடுத்து இங்கே லோ பண்ணணும், அடுத்து இங்கே லோ பண்ணணும். என்ன பண்ணியிருக்கான், இங்கே வரைக்கும் தான் வர முடிஞ்சது அவனால். திரும்ப மேலே போகும்போது ஹை பண்ணிட்டான். லோவை கட் பண்ணல, ஹை பண்ணிட்டான். இந்த லோவை கட் பண்ண முடியல, ஹை பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இப்படியும் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலாம். அதனால் அடிப்படையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அலங்கார வார்த்தைகளை பார்த்து பயப்படாதீங்க. அதே மாதிரி நான் இது தெரிஞ்சால் பண்ணிடுவேன், அது தெரிஞ்சால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ட்ரேடிங்கில். இந்த பேசிக்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நீங்கள் 23,300 ஆப்ஷன்ஸு மந்த்லி ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், தப்பே இல்லை. இல்லை 23,900 மேலே தானே வரும், கன்ஃபார்ம் ஆகிடுச்சில்ல, அப்போ 24,000 கால் ஆப்ஷன் எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மந்த் எண்டுக்குள்ளார அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா,
அப்போ மந்த் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். அன்லஸ் அன்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக அந்த மைண்ட் செட்டில் உள்ளே வரீங்கன்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா பண்ணவே பண்ணாது. அதுவும் இன்வெஸ்டரை வந்து ஆப்ஷன்ஸில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன்வெஸ்டராக வந்தால் ஸ்டாக்கில் போயிட வேண்டியதான், இல்லை ஃபியூச்சர்ஸில் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான், இல்லை கமாடிட்டிஸில் போய்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். ட்ரெண்டு பார்க்க தெரியணும். நீங்கள் 5 மினிட்ஸில் போய் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஹையர் டைம் ஃப்ரேம், உங்களுடைய லோயஸ்ட் டைம் ஃப்ரேமே 1 ஹவராக வச்சுக்கலாம். நீங்கள் டேயில் பார்க்கலாம், டேயில் என்ன ட்ரெண்டுன்னு வந்து பார்க்கலாம். டேவோட ட்ரெண்டை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுக்கலாம், தப்பே இல்லை. ஸோ தொடர்ச்சியாக கீழே வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ரெக்கவரி கண்டிப்பாக கொடுப்பான், கொடுத்துட்டு தான் கீழே போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி ரெக்கவரி கொடுத்துட்டு தான் போவான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். மாதக்கணக்கில் வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால தான் ஸ்டாக்ஸை கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவேன் நான். கேஷ் மார்க்கெட்டில் ஸ்டாக்காக வாங்கி ட்ரேட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குது உங்களுக்கு, அந்த நெளிவு சுழியோ கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்ததுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். இல்லைனா அது வரைக்கும் நாலேஜை கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக வந்து என்னோட இந்த பதிவை வந்து பகிர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.